வணக்கம். இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். நடிகர் திலகம் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்து கண்ணதாசன் அவருடைய வரிகளில் எழுதப்பட்ட இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வசந்த மாளிகைங்க. மிகச் சிறப்பாக வெளிவந்து இயக்குனருக்கும் நடிகர் திலகத்துக்கும் மிகப்பெரிய அளவில் பெருமை சேர்த்த ஒரு திரைப்படம் வசந்த மாளிகை. அந்த திரைப்படத்தில் ஒரு சிச்சுவேஷன், அதாவது தன்னுடைய காதலி வாணிஸ்ரீயை மறந்துட வேண்டிய ஒரு சூழ்நிலை. மறப்பதற்கு முயற்சி செய்கிற நடிகர் திலகம் மறக்க முடியாமல் கஷ்டப்படுற நேரத்தில் இந்த வரிகளை பாடுவாருங்க. ரெண்டு மனம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு மனம் அவளை நினைத்து வாழ்வதற்கு, இன்னொரு மனம் அவளை மறந்து வாழ்வதற்கு. இந்த ரெண்டு மனம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி அவர் நினைக்கிற இந்த சிச்சுவேஷனும் இந்த வரிகளும் அப்படியே கம்பராமாயணத்துல இருந்து கண்ணதாசன் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ ஆச்சரியமா இருக்குங்க. கம்பராமாயணத்துல ஒரு பகுதி, சூர்பனகை ராமனிடத்திலும் லட்சுமணனிடத்திலும் மூக்கு வேறுபட்டவளாய் ராவணனுடைய சபைக்கு வருகிறான். ராவணனிடத்துல முறையிடுகிற பொழுது ராவணன் கேட்கிற முதல் கேள்வி, நீ என்ன தப்பு செஞ்சன்னு கேட்கிறான். இப்போ சூர்பனகை தன்னுடைய தப்பை விவரிக்க முடியாத சூழ்நிலையில் என்ன பண்றா, ராவணனுடைய மனதை மாற்றுவதற்காக சீதையை பற்றி பேசுறார். சீதையினுடைய அழகை அங்கம் அங்கமாக வர்ணிக்கிறார் சூர்பனகை. அதை கேட்டவுடன் ராவணன் சீதையின் மேல, கேட்ட உடனேயே, இன்னும் சீதையை போய் பார்க்கலங்க, அதற்கு முன்பாகவே ராவணன் சீதையின் இடத்துல காதலில் விழுகிறான், காமத்தில் விழுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. படித்தவர்கள் அறிவு இல்லாம காமத்துல விழுந்தா அதுல இருந்து வெளிவர முடியுமா அப்படின்னு கம்பர் கேட்கிற ஒரு பாடலுங்க. அதுல கம்பர் சொல்லுவாரு, ராவணன் நினைச்சானா அவளை மறந்து வாழ்வதற்கு நமக்கு இன்னொரு மனம் இல்லையே. இந்த மனம் என்ன ஆயிடுச்சு, சீதையோட ஒன்றி போய் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இன்னொரு மனம் இருந்திருந்தா அவளை மறந்து வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு ராவணன் நினைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுங்க. அப்படியே இந்த வசந்த மாளிகை சிச்சுவேஷனுக்கும் அந்த பாடலுக்கும் பொருந்தி போகிற இந்த பாடலை பாருங்களேன். சிற்றிடை சீதை என்னும் நாமமும் சிந்தை தானும் உற்றிரண்டு ஒன்றாய் நின்றால் ஒன்று ஒளித்து ஒன்று உண்ண மற்றொரு மனமும் உண்டோ, மறக்கலாம் வழி மற்ற யாதோ, கற்றவர் ஞானமின்றேல் காமத்தை கடத்தலாகுமோ அப்படின்னு கம்பர் கேட்டிருப்பாருங்க. சிற்றிடை சீதையும் சிந்தை தானும் உற்றிரண்டு ஒன்றாய் நின்றால். சிற்றிடை சீதையும், சூர்பனகை சீதையுடைய அழகை வர்ணிக்கிற பொழுது அவள் இடை இவ்வளவு சின்னதா இருக்கேன்னு சொல்லி அவளை வர்ணிக்கிறாள். அந்த சிந்தையில் மூழ்கி போகிற ராவணனுக்கும் அந்த சிற்றிடை சீதைக்கும் ராவனுடைய சிந்தையும் ரெண்டு வேறு வேறு பொருள்கள் ஒன்றா மாறுது. அதாவது அவனுடைய சிந்தை முழுவதும் சீதை நிறைந்து இருக்கிறாள். ஸோ ஒரு மனம் முழுவதும் சீதை நிறைந்து இருக்கிறாங்க. அப்போ அவளை மறந்து வாழ்வதற்கு இன்னொரு மனம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு கேட்கிறார். ஒன்று ஒளித்து ஒன்று உண்ண மற்றொரு மனமும் உண்டோ அப்படின்ட்டு ராவணன் நினைக்கிறாங்க. ஒன்று ஒளித்து, அதாவது சீதையினுடைய நினைவை ஒழித்து அந்த நினைவை இல்லாமல் வாழ்வதற்கு, ஒன்று உண்ண இன்னொரு வேறு ஒன்றை நினைப்பதற்கு மற்றொரு மனமும் உண்டோ, வேறு ஒரு மனமும் உண்டோ, மறக்கலாம் வழி மற்றாதோ, அவளை மறந்து போவதற்கு வேற ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு யோசித்து அடுத்த வரியில கம்பர் சொல்லுவாரு, கற்றவர் ஞானம் இன்றேல் காமம் கடத்தலாமோ அப்படின்னு சொல்றாருங்க. அவன் காமம் முற்றுட்டான், காதல் உரல்ல காமம் முற்றுட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கற்றவன், அவன் பெரிய படிப்புகளை படித்தவன், கல்வியில் சிறந்தவன், வேத விற்பன்னன் ராவணன், வேத வேள்விகளில் சிறந்தவன். அப்படிப்பட்ட ஒரு ராவணன் ஞானம் இன்றேல், கற்றல் வேற ஞானம் வேறங்கிறத கம்பர் இங்க பயன்படுத்துவாங்க. கற்றவர் ஞானம் இன்றேல், படிச்சவன் அறிவு இல்லாம போயிட்டான்னா அவன் எப்படி இந்த காம கடலை நீந்தி வெளியில வர முடியும் அப்படின்ட்டு கம்பர் கேட்கிறாங்க. நல்லா படிச்சவன் அறிவு இல்லை. ஆனா நம்மளும் நிறைய பேரை பார்த்துட்டு நிறைய படிச்சு பட்டம் வாங்கியிருப்பாங்க, ஆனா அறிவு இருக்காது. வள்ளுவர் சொல்லுவார் இல்லைங்களா, கற்றதனால் ஆய பயன் என் கொல் அப்படின்னு கேட்பார். படிச்சு என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கேட்கிறாரு. அப்ப படிச்சதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அதைத்தான் கம்பரும் இங்க பயன்படுத்துவார்.
கற்றவர் ஞானமின்றேல், படிச்சவன் அறிவு இல்லாம போயிட்டான்னா காமத்தை கடத்தலாகுமோ, இந்த காமத்தை கடந்து அவனால வெளியில வர முடியுமோ, அதுல மூழ்கி அவனுடைய மரணத்தை அவனே தேடிக்கொள்வான் அப்படிங்கிறத கம்பர் மிக அழகாக பயன்படுத்தி இருக்க இந்த பாடல்ல இருந்து அந்த வரிகளை ஒன்று அழித்து ஒன்று உண்ண மற்றொரு மனமும் உண்டோ அப்படிங்கிற அந்த வரிகளை எடுத்து கண்ணதாசன் மிக அழகாக அப்படியே பயன்படுத்தி இருப்பார். இந்த திரைப்படத்துல அவளை மறந்து வாழ ஒன்று, நினைத்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி இருப்பாருங்க. எவ்வளவு அழகா வள்ளுவருடைய வார்த்தைகளை எடுத்துட்டு வந்து கம்பர் பயன்படுத்துகிறார், கம்பருடைய வார்த்தைகளை கொண்டு வந்து கண்ணதாசன் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்மளால நன்றாக புரிந்து கொள்ள முடியுதுங்க. அடுத்து ஒரு பாடல்ல நம்ம சந்திப்போம். நன்றி.